திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒப்புரவாகுதலின் காலம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அடுத்தவர்கள் வாசிங்க. எபேசியர். பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருந்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருந்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார். இந்த வரையறைகளை தாண்டி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் மத்தியான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இந்த ஆராதனையிலே பிரசனமாயிருக்கு. இப்பொழுதும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீ பேசும். அல்லது ஒப்புரவாக்குகிற தேவன் இந்த சமுதாயத்திலே எங்களை ஒப்புரவாக்கி அநேக ஐக்கியத்தை ஏற்படுத்தி சமாதானத்தை தேசத்திலே கட்டளையிடும்படியாக இருக்கிறோம். நாங்கள் சிந்திக்க போகிற வசனங்களை எங்களுக்கு பிரயோஜனமாக்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதற்காக. இன்றைக்கு நாம் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் நமக்கு வந்தார், குமாரனாக வந்தார். பிதாவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாக. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படலன்னா நாமும் பிதாவும் ஐக்கியப்பட முடியாது. சிலுவையிலே 2 தூண் உண்டு இல்லையா? 2 பலகை. ஒன்று நேராக இருக்கும், இன்னொன்று குறுக்கே இருக்கும். இந்த நேராக 2 அந்த இது சேர்த்தால்தான் அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும். தேவனுக்கும் நமக்குள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும். அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அதனால 4 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி கலந்து ஆசைப்படுகிறேன். யார் யாரெல்லாம் ஒப்புரவாக்கப்பட்டார்கள், வேதத்திலே யாரெல்லாம் ஒப்புரவாகினார்கள் என்பதை நாம் சிந்திக்கிறோம். 1 ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 32 10லிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். இதில் இந்த சம்பவத்தை நாம் யாவரும் அறிவோம். யாக்கோபும் ஏசாவும் அங்கு பிரிந்து காணப்படுகிறார்கள் இல்லையா? அவருடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாற்றி பெற்றதுனாலே அவர்கள் பிரிந்து ஒருவருக்கொருவர் ஒரு மனஸ்தாபத்தோடு காணப்படுகிறார்கள். ஆனால் யாக்கோபு ஒரு நாள் நினைக்கிறார், நான் எப்படியாவது ஏசாவோடு ஐக்கியப்பட வேண்டும், ஏசாவோடு நான் மனம் திறந்து பேசி அவரோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக அநேக காரியங்களை இந்த யாக்கோபு செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏசாவுக்கு வெகுமானமாக எப்படி நான் ஏசாவை சந்திப்பது என்று சொல்லி யாக்கோபை நினைக்கும் பொழுது அநேக வெகுமானத்தை முதலாவது அனுப்புகிறார். சில இடத்துல அநேக சகோதரர்களுக்குள்ளே சண்டை வரும். என்னுடைய குடும்பத்தில் கூட பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய தம்பி என்று பேச மாட்டார், இன்னைக்கு பேச மாட்டார். என்னன்னே தெரியல. சொத்து பிரச்சனை கிடையாது, சொத்து கிடையாது. அப்பா அம்மாவும் தான் எனக்கு சொத்து. நாங்கள் 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி. எல்லாரையும் ஆண்டவர் நல்ல நிலைமையிலே வைத்திருக்கிறார். என்னுடைய சகோதரரும் நல்ல நிலைமை. 3வது சகோதரன் அவர், 2வது சகோதரன் சென்னையில் இருக்கிறார், 3வது சகோதரன் பாளையத்தில் தான் இருக்கிறார். நான் அநேக காரியங்களை அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தேன், எல்லா காரியத்தையும் செய்தேன். ஒரு மனஸ்தாபம். நானும் கஷ்டப்பட்டு அநேக வேலை இல்லாமல் ஏதோ பல விதமான காரியங்களிலே நான் முன்னேறி ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே அவன் ஒரு உதவி கேட்டான். அந்த நேரத்தில் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. சில மனஸ்தாபங்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் என்று பேச மாட்டார்கள். மகனுடைய திருமணத்திற்கு வரவில்லை, என்னிடத்தில் எந்த வித தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரு காலத்திலே எங்க வீட்டிற்கு வந்து சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் ஒரு பண்டிகை கொண்டாடுவது போல இருக்கும். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், ஆண்டவர் இப்படி ஏன் கொண்டு வந்தேன், இப்போ இப்படியா நடக்குது அப்படின்னு கேட்டு ஆண்டவர். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்த குடும்பத்திலே சில மனஸ்தாபங்கள். ஏசாவும் யாக்கோபும் இல்லையா? யாக்கோபு நன்றாக வசதியான உடனே அவர் கண்டுகொள்ளவில்லை, அப்படி இல்லை, எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொண்டார். ஆனால் மனஸ்தாபம். நாங்கள் இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தோம், எப்படியாவது அந்த சகோதரனை சந்தியும், தம்பியை சந்தியும் என்று சொல்லி எப்படியாவது ஒரு நாள் மனம் திரும்ப மாட்டாளா எங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நினைப்போம். சில நேரங்களிலே குடும்பத்திலே சொத்து இல்லாட்டாலும் சுகலாட்டாலும் அண்ணன் வசதியா இருக்காரு இல்லையா? அது நம்முடைய கடின உழைப்பினாலே பலவிதமான காரியம். இப்போ அவரும் நல்லா தான் இருக்கிறார்.
ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்களா, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கு ஏற்படுத்தினதுனால இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் காணப்படுகிறோம். ஆனால் பார்க்கும்போது பேசணும்னு போவோம், அவர் என்ன சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். திருமணத்துக்கு என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக கார்டு கொடுத்து போனோம், என்னுடைய குழந்தையாளருக்கு பட்டு சேலையெல்லாம் கொண்டு போனோம், எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டார். மார்க்கெட்டில் தான் குடியிருக்கிறார், ஒரு நல்ல மெக்கானிக் லைன்ல அவர் இருக்கிறார், ஆனால் தூக்கி எறிந்து விட்டார். ஏன்? ஆண்டவர் பொறுமையை கொடுக்கிறார். நானும் சண்டை போட்டா ஏதாவது நடந்தோம் இல்லையா? பொறுமையை கொடுக்கிறார். ஏற்ற வேளையிலே இந்த ஏசா யாக்கோபு மாதிரி யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அண்ணனை சரி பண்ணிட்டு அப்புறம் போய் பேசுறாரு இல்லையா? அண்ணன் சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாக்குதல் அங்கே ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நடக்கும். இன்னைக்கு சமுதாயத்தில் அநேக சிறு மனஸ்தாபத்தினாலே, சிறு காரியத்தினாலே, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க மனப்பான்மை இல்லாதனாலே எத்தனை பேர் ஒப்புரவாகாமல் தூரத்தோடு இருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒப்புரவாக்கும்படியாக உலகத்திலே நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஒருவேளை நாம கரெக்டா இருந்தா ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கவே மாட்டார் இல்லையா? நான் என்னுடைய மனைவி இந்த காலையில் நைட்டு இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது, ஆமா நான் ஒப்புரவாதத்துக்கு பேச போனேன், என் தம்பிட்டு நான் ஒப்புரவாகலையே, நீங்க ஆகிட்டீங்க, அவர் தானே ஆகலை, அதனால நீங்க தைரியமா பேசலாம் அப்படின்னு தைரியம் ஏற்படுத்தினாங்க. நாம ஆயத்தமா இருக்கிறோம், ஆனா அவர் ஆயத்தமா இல்லை. அப்ப நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. இங்க ஒரு சொல்லலாம், அவங்ககிட்ட சண்டை போட்டு பேசணும், அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பக்கத்து வீட்டுல பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்முடைய மனசு சுத்தமாயிருக்கு, அவருடைய மனசை கடவுள் அறிவார் இல்லையா? இல்லை ஏசா யாக்கோபு போல ஒப்புரவாதலை இந்த சமுதாயத்திலே நாம் நிலைநாட்ட வேண்டும். அநேக பொருட்களை அனுப்பி சமாதானம் செய்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது கடைசியிலே யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டார் கேட்டார்கள். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எவ்வளவு பாடுபடுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க. அதன் மத்தியிலும் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். சிலர் என்ன செய்வாங்க, உயர்ந்த இடத்துக்கு போயாச்சுன்னா சகோதரர்கள் என்ன செய்வாங்க, வெறுத்துருவாங்க இல்லையா? நான் இவ்வளவு பதவியில் வந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி வெறுத்துருவாங்க. ஆனால் யோசேப்பு வெறுக்கவில்லை. அவர்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும் போது அவர் சத்தமிட்டு அழுதான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சத்தத்தை யார் கேட்டாங்க? எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான் என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் விட்டிருந்ததுனாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் சகோதரர்லாம் பயப்பட்டு இருக்காங்க, ஐயோ நமக்கு உதவி செய்யாமல் போய்வாரோ அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாமல் அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களே ஒப்புரவாகினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் 9ஆம் வசனத்திலே, நீங்கள் சீக்கிரமாய் தகப்பனுக்கு போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்திருந்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். அப்பாவை கூப்பிடுறாங்க, தாமதிக்க வேண்டாம், ஆண்டவர் என்னை எகிப்து தேசத்தில் உயர்த்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாதங்களின் தன்மையை யோசேப்பு ஏற்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். நாம் கூட இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கிற இடத்துல ஒப்புரவாக்குதல் இன்னைக்கு வேணும், சமாதானம் வேணும். சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில் வாழவே முடியாது. விட்டு கெடுக்கிற மனப்பான்மை வேணும். இன்னைக்கு எங்க வீட்டு பண்ணைய வீட்டை அப்படின்னு கொடுத்தாங்க எங்க அப்பா முதலூர்ல. நல்ல வீடு, 10 சென்ட் இடத்துல நல்ல வீடு. ஆனால் தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கம், குடிக்கிற பழக்கம் உண்டு. இப்போ திருச்சி பாருங்க, நான் நினைக்கிற கருத்தருக்குள் அந்த குடிக்கிறதுனாலே அந்த வீட்டை வித்துட்டாரு. ஊருக்கு போனா எங்களுக்கு வீட்டுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, வித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த அளவுக்கு நஷ்டப்படவும் இல்லை. ஆனால் ஒரு வைராக்கியத்தோடு இந்த குடி வெறியின் காரணமாக விட்டுட்டாங்க. யோசேப்பு இன்னைக்கு சகோதரர்களுக்கு அநேக காரியங்களை உதவி செய்தார். இன்னைக்கு நானும் சகோதரர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் கூட சமுதாயத்தில் ஏற்பட்ட காரியங்களை மற்றவர்களுக்கு சமாதானத்தையும், ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைத்துதான் போயிருக்கிறார் இல்லையா? நாமும் அந்த காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இரண்டாவது, யோசேப்பு அங்கே ஒப்புரவாதலின் தன்மையை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக சகை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு சகையு ஆண்டவரோடு ஒப்புரவாகிறார். எப்படி ஒப்புரவாகிறார்? சகையு முதல்ல அவர் எப்படிப்பட்டவர் பார்க்கறதுக்கு தான் காட்டுக்கு மரத்தில் ஏறுறான்னு பார்க்கணும்.
சகையுடைய வாழ்க்கை குறித்து நாம் அறிவோம் இல்லையா? அவர் அநியாயமாக டாக்ஸ்லாம் போட்டு இன்னைக்கு இப்போ நம்முடைய சமுதாயத்தில் நாம் நினைக்கிறோம் இல்லையா? ஜிஎஸ்டி அநியாயம் நினைக்கிறோம். ஆனால் அவங்க செயல் சொல்றாங்க அது மக்களுக்காக செலவு பண்ணுகிறோம்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பாதிக்கிறது. ஆனாலும் யாராவது சாப்பாடு பொங்காமல் இருக்கிறோமா வீட்டில்? ஜிஎஸ்டி வந்துச்சு, நல்ல நான் அரிசி வாங்க முடியல, பருப்பு வாங்க முடியல, நான் பெட்ரோல் போட முடியல அப்படின்னு இன்னைக்கு டெய்லி பார்த்தா வண்டி பெருக்கிட்டே இருக்கு. புது புது பைக்கு, புது புது காரா வரும் இல்லையா? அப்போ ஜிஎஸ்டி போட்டாலும் நம்ம அதை பாதிக்கவில்லை. நம்ம அரசாங்கத்தை இப்படி பண்றாங்களே அப்படின்னு நினைத்தாலும் அதை ஈடுகட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார், வேலை வாய்ப்பு தருகிறார், அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம உதவி செய்கிறார். இந்த சகையை கூட அநேக காரியங்களை செய்தான்னு சொல்லிப்பாங்க. அநியாயமாய் மக்களிடத்தில் வாங்கி அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் செய்தாலும் கூட அவனுக்கு நிம்மதி இல்லை. நல்ல இயேசுவை எப்படிப்பட்டவர்கள் பார்க்கறதுக்காக காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். என் பேரும் தெரியும், உங்க பேரும் தெரியும். நம்ம பார்த்தா அவர் கூப்பிட்டுருவாரு. இல்லை நம்ம பார்க்கறதுக்கு தான் போயிருக்கோம். ஆனால் அவர் கூப்பிட்டுருவார், சகையிலே நீ இறங்கிப்பா, உன் வீட்டில் நினைச்சினோம் தங்கணும். அப்ப அவன் குத்தப்படுறான். இன்னைக்கு நம்ம வீட்டில் திடீர்னு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நம்மகிட்ட சொன்ன எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு இல்லையா? நம்ம தான் கேட்டுக்கணும், நான் ஆயத்தமா இருக்கிறேன். சிலர் பயப்படுவோம், ஐயோ ஏசப்பா வந்துட்டாரா, ஐயோ நான் இத்தனை பாவனை இருக்கிறேன், அவர் என்ன பாடுபடுத்த போறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சகையும் அப்படிதான் நினைச்சிருப்பாரு இல்லையா? ஐயோ இப்ப காரியங்களை புட்டு புட்டு வைக்க போறாரு, நான் அநியாயிச்சு அநியாயமா மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ண அநியாயமா பண்ண அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏசப்பா சொல்லிட்டாருன்னா நீங்க உன் வீட்டுல தங்கணும். ஆனா அவனே வாலண்டியரா ஒண்ணு ஊட்டியே எல்லாத்தையும் பேசிட்டான், ஒப்பிச்சுட்டான். ஒப்புரவாகிறது இல்லையா? நான் அநியாயம் வாங்கினேன், நான் தனியா நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படி. இன்னைக்கு நாம கூட அநேக காரியங்களை தவறாய் செய்திருந்தால் ஆண்டவரிடத்துல ஒப்புரவு சபையை போல ஒப்புரவாக வேண்டும். நாளத்தனையா நம்ம அநியாயமா யாருக்கு வாங்கினா திருப்பி கொடுக்கணும். நீங்க பாருங்க, செய்தித்தாள பாருங்க, இல்லைன்னா இந்த டிவியில நியூஸ் பாருங்க, அநியாயமா ஏமாற்றி எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஏடிஎம்லாம் களவாண்டு போறாங்க. கூட ஒரு களவாண்டு போறதை அப்படி காட்டுறாங்க. அநியாயமாய் செய்கிறார்கள். இதெல்லாம் எங்க கொண்டு போறாங்களோ தெரியும் இல்லையா? இன்னைக்கு அநேக நிலங்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு அபகரித்துக் கொள்கிறார்கள். கடைசியில் போகும்போது ஒன்றும் கொண்டு போறதில்லை. இந்த சமுதாயம் நம்ம பார்க்கணும், பெரிய பெரிய தலைமுறை இறந்து போனாங்க. கடைசியில் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நான் யாருக்கு பேர் சொல்ல விரும்பல, நம்மளே தெரியும் இல்லையா? கோடி கணக்கில் எத்தனையோ பில்லியன் கணக்கில் எல்லாம் வச்சு ஒரு செருப்பு கூட கடைசியில் மிஞ்சல்னு சொல்லுவாங்க. எத்தனையோ செருப்புகள்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய பகுதியில் கூட எத்தனையோ பேர் வசதியாக இருந்திருப்பாங்க. கடைசியில் போகும்போது ஒன்றும் நானும் எங்கேயும் கொண்டு போறது இல்லை இல்லையா? இருக்கிற நாட்களிலே மற்றவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்து மற்றவருடைய சந்தோஷத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்தாலும் கூட நம்ம இன்னும் ஒரு மக்கள் நினைச்சாங்க பண ஆசையிலே வேறுபடி இருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்தாலும் கூட ஐயோ இப்படி நடந்து வச்சு அப்படின்னாலும் கூட துணிந்து எத்தனையோ காரியங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. சகையும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார், நாளத்திலேயே திருப்பி கொடுத்தார். ஆண்டவர் வீட்டுக்கு போனார். என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்ல போறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதெல்லாம் செய்திருக்கிறோமோ, தவறாக செய்திருக்கிறோமோ, ஆண்டவருக்கு விரோதமாக செய்திருக்கிறோம், அவற்றெல்லாம் சகை போல நாம் ஒப்புவிக்க வேண்டும், ஆண்டவரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், ஆண்டவரத்தை ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சகையும் வீட்டிற்கு கொடுத்த ரட்சிப்பை நமக்கு தருவார். நான்காவதாக ஒரு உவமை சொன்னார்களே, இளையகுமாரனுடைய சரித்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையில் பார்க்கிறோம். அங்கு இளையகுமாரன் நல்ல லக்ஸரியா இருந்த ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி என்று சொல்லி நல்ல சொத்து இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கடைசியில் அவனுக்கு கெட்ட குமாரன் சொல்றோம். அவனு பைபிள் கெட்ட குமாரன் இல்லை, இளைய குமாரன் தான் இருக்கு. கெட்ட சகோதரனை போய் சேர்ந்ததுனாலே அவனுக்கு கெட்ட குமாரனே கருது. சில பிபிஎஸ்ல நாடகம் நடிப்பாங்க, என்ன கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி பண்ணி தவறு இருக்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சகோதரன் கூட என்ன பண்ணிட்டான்? எல்லா சொத்தையும் வீட்டில் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டான். போய் நல்லா ஜாலியா இருந்தான். எவ்வளவு நாள் தான் ஜாலியா இருக்க முடியும்? எத்தனையோ மாணவர்கள் சமுதாயத்துல வீட்டில இருந்து திருப்பி பிரிச்சு போயிடுறாங்க இல்லையா? வீட்டை வெறுத்துட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா பெற்றோரை எங்கேயா முதியோர்களுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம சுத்தி பகுதியிலே பார்க்கிறோம். அது ஒப்புரவாதல் இல்லை இல்லையா? தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒப்புரவாதல் இல்லை. சம்பவத்திலே பார்க்கிறோம். அந்த மகன் போயிட்டான், எல்லாத்தையும் நல்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்சான். கடைசியில பண்ணி மேய்க்க போனோம்.
பன்றி வைக்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு தொழில். அதையும் அவன் துணிஞ்சு போனான். இதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சமாளிக்க முடியல. என்னாச்சு? சாப்பாடு கொடுக்கல, பன்றி திங்கிற தவிர்த்த சாப்பிட்டான். அதையும் சிலர் விரட்டி விட்டான். அந்த முதலாளி, ஏன் பண்ணி வச்சுட்டு தவிர்த்து சாப்பிடியா போ அப்படின்னு. அப்பதான் நினைச்சு பார்க்கறா யார? தன்னுடைய தாப்பனாருடைய வீடு. நாம கூட சில நேரங்களில் கஷ்டம் வரும்போதுதான் எங்களுக்கு யாரை தேடுறோம்? ஏசப்பாவை தேடுறோம். அது வரைக்கும் சமாளித்து எல்லா காரியங்களையும் செய்கிறோம். சில நேரங்களில் பணம் வசதி இல்லைன்னா அங்க வட்டிக்கு வாங்கி இங்க வாங்கி உருண்டு பிறண்டு எல்லாம் போய் கடைசியில் நஷ்டமாயி போகுது. ஏசப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், எல்லாம் நஷ்டமா போச்சு, எல்லாம் குப்பையா போயிட்டு இங்க நீதான் தஞ்சம்னு சொல்லி கடைசி நேரத்துல தான் ஆண்டு கேட்ட இளையகுமாரனை போல நம்ம இருக்கிறோம். இவனு கூட நினைச்சு பார்க்கறான், ஐயோ என்னுடைய தகப்பனாருக்கு எத்தனையோ வேலைக்காரங்க உண்டு, அவங்களுக்குலாம் என்ன சாப்பாடு, என்ன லக்ஸரியான சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லை, கிழிஞ்சு போய் பண்ணியோடு பண்ணியா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அப்பதான் நினைத்து பார்க்கிறார். ஆண்டவர் கூட நமக்காக நல்ல ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா நாம இருக்கிறோம் இந்த பூலோகத்துல லேண்ட் தான் வேணும், ஏக்கர் இடத்துல இருந்தாதான் நம்மள மில்லியன் நினைப்பாங்க, இல்லைன்னா நம்மள நல்ல பந்தவான வீடு, அது எல்லாம் இருக்க வேண்டியதான். இந்த பூலோகத்தை குறித்தே நாம் நினைச்சு கூடாது, மேன்மை பாராட்டு. நம்முடைய குறிக்கோள் ஆண்டவர் நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சிலுவையிலே நம்மை பிதாவானவரை ஒப்புரவாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். இங்கே இந்த இளையகுமார் திரும்ப போறான். நான் தாபனத்துக்கு போவேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்த இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் தகுதியா இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரத்தை ஒப்படை, நான் தகுதியல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைக்கு சொல்லுவதற்கு நான் தகுதியல்ல, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், நான் செய்த தவறையெல்லாம் மன்னியும் சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்வார், நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்வார். ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். எதற்காக? ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இளையகுமாரன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் அவன் பெரிய மோதிரம் போட்டாங்க, பெரிய விருந்து வச்சாங்க. இது அண்ணனுக்கு பொறாமையாக போச்சு இல்லையா? ஐயோ, நான் இப்படிலாம் விவசாயம் பண்ணேன், கஷ்டப்பட்டேன், எனக்கெல்லாம் இப்படி விருந்து வைக்கல, இவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனான், அவனுக்கு விருந்து வைக்கிறான். நாம கூட இந்த உலகத்துல எல்லா ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிட்டாலும் மனம் திரும்பி இளையகுமாரனை போல ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமான பரலோகத்தில் மெய்யான வாழ்க்கையை நமக்கு தருவார். 4 காரியங்களை பார்க்கணும். ஏசா, யாக்கோபு, சகேயு, யோசேப்பு, இளையகுமாரன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு ஒப்புரவாகும். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சகோதரத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். ஆண்டவர் பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.